வணக்கம், வெல்கம் டு சவா விளாக்ஸ். இன்னைக்கு சவா விளாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நே பல வருஷம் வெளியே இவ்வளோ வெளி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 2 வருஷம் அந்த இடத்துக்கு போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலையுமே போக முடியல. இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஃபைனலாக போகிறோம். கண்டிப்பாக போகிறோம். அதே மாதிரி நம்ம எபிசோடில் நம்ம ஒரு வீடியோ இருக்கும், பேசியிருந்தோம். அது சும்மா வந்து எப்படின்னா நார்மலாக அது வந்து பேய் காட்டாமே நம்ம காமிச்சோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் கண்டிப்பாக காட்டியே ஆகும். இதில் ஸோ இதுலேருந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பேயை பார்க்க போகிறோம். எபிசோட் 2 போகிறோம். பார்க்க மட்டும் போகிறோமா இல்லை அங்கேருந்து அலர் அடிச்சுட்டு ஓடி வர போகிறோமான்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். போய் பார்க்குறோம். அந்த தெரியுது பாருங்க, நல்லாவே தெரியுதுங்க எனக்கு. வீடியோ தெரியுது, அந்த இருக்கு அந்த பிளாக், அந்த ஒயிட்ல அப்படியே மேல பிளாக் ஷேடோ தெரியுது பாருங்க. மேல குச்சி எனக்கு அந்த லாஸ்ட்ல இருக்கிறது எனக்கு என்னமோ போயிட்டு வர மாதிரி இருக்கு. நல்லா அந்த இந்த மூலையில இருக்கு ஒரு ரைட் சைட்ல. ஆமா, அது எனக்கு அந்த இதுல எனக்கு என்னமோ அது அந்த ஜன்னல்ல இருந்து ஏதோ ஒரு போற மாதிரி இருக்கு. ஒரு மேல ஒரு இது காத்துல ஆடுற மாதிரி தெரியுதா? நல்லா ஒத்துப்பாரு தெரியுதுடா எனக்கு அந்த இதுல லாஸ்ட்ல ஏதோ அந்த இதுல காலை உட்காந்து ஆட்டுனா எப்படி இருக்கும் உனக்கு ஏதாவது ஒண்ணு, அது மாதிரி எனக்கு அங்கனுக்குள்ள தெரியுது, நல்லா தெரியுது எனக்கு இந்த லாஸ்ட்ல இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா நாங்கள் இங்கே தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்கு vlogல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இது. ஸோ இந்த காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய அமானுஷமாக நடந்துட்டுருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போ வென்ட் டு த காலேஜ். இப்போ உள்ள வேலை நடந்துகிட்ருக்கு, பின்னாடி பேக் சைடில் தான் ஒரு அனாமிஷம் நடந்துகிட்ருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் இப்போ எல்லோரும் உள்ளே போக போகிறோம் vlogல. ஸோ பில்டிங்குள்ளே போக போகிறோம். இது நடக்கிறது. ஸோ இப்போ இங்கே தான் நாங்கள் ஸோ இப்போ கரெக்டாக இந்த பில்டிங்கில் தான் போக போகிறோம். ஃப்ரண்ட்டில் இப்போ கொஞ்சம் இது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பில்டிங் பண்ண தான் நமக்கு வந்து இங்கே பேய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாங்கள் எடுத்துகிட்டு கேமரா தூக்கிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். எனக்கு என்னமோ சுந்தரு இங்க தூங்கி இருக்க மாட்டாங்க, அந்த கோயில் கிட்ட தூங்குவாங்க நினைக்கிறேன். நீங்க அமைதியா வாங்கடா, டேய் பொறுமையா வாங்கடா. அமைதியா வந்தாலே போதும்டா. மாண்டே சட்டை போயிடும் எல்லாமே. இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸ். வீடியோ போயிட்டு இருக்கா? போட்டேன் ஏன்னா சுந்தர் டக்குன்னு எனக்கு தான் போன் எடுக்க வந்தா சுவிட்ச் ஆஃப். இதை காட்டு. மெதுவா வாங்க, சவுண்ட் கேட்காம. காலேஜோட என்ட்ரன்ஸ் செம்மையா இருக்கு. இதுதான் பேய் காலேஜ்னு சொல்றாங்க, பட் இது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கணும்ல. எப்படி வாங்கலாம், கட்டாம வாங்கலாம். என்னோட எரி பண்ணிக்குது. ஆள் இல்லடா. இங்க வந்த கதவு தூக்கி என்ன செய்யும்?
ஆள் இல்லடா. சைட்டு ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன். கதவுள்ள கொட்டைங்க வந்து இந்த இதுதான் இந்த இதுதான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். எனக்குள்ள இன்ட்ரோ கொடுக்கும்போது பின்னாடி ஒன்று வேறு இதில் ஏறிடும். ஒன்று போச்சுடா. அப்போ அந்த ஸ்டெப்பில் தானே. லைட்டு பெரிய லைட்டை கொடு. ஏன் டேய் 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 இப்போ நான் அந்த மேலே மூலையில் ஒரு ஆளை பார்த்தேன்னு இப்போ சட்டுன்னு, ஆனால் கேமராவில் அதனால தான் அங்கே நின்றுட்டேன் நான். இதாக இருக்குடா பெருசு. டேய் டேய் இந்தாடா பெரிய லைட். இந்த பில்டிங்கை தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான் பேய் பங்களான்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ போய் பேய் இருக்கா இல்லையான்னு தான் ஒரு அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டினியூட்டியாக போயிட்டு இருக்கலாம். இந்த வீடியோவில் அதிகமாக நாங்கள் பேச மாட்டோம். டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. இப்போ ஸோ இப்போது இதில் தான் நாங்கள் எல்லாருமே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் போய் இங்கே ஏதோ ஒரு அமானுஷமாக ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதை நாங்கள் வந்து இது பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ லைவாக வந்திருக்கோம். இதோட கதையை நான் உள்ளே போய் சொல்லுவாங்க. அப்படியே இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம அதிகமாக பேச போகிறது கிடையாது. ஃபுல்லாக வாக்கிங் ஸ்டார்ஸ் தான் போகும். ஓகேவா, வாங்க மூவ் பண்ணுவோம். ஏன் இல்லை இருக்கட்டும், எனக்கு தேவைப்படுற பின்னாடி இருக்கு. நான் முன்னாடி போவா?
ஒரே போவா. Faith is the stepping stone to success. என்கிட்ட பாலமுன்னு செத்து போயிருப்பானோ அவன் பேய் வந்து டவுட் இருக்கு. சரி பாட்டா டே கடைசி பில்டிங் போகணும். நீ பேசாம இல்லை ஒன்றும் இல்லை இல்ல இல்ல ஏய் காத்துக்கு வந்து டைல்ஸ் ஆடாது. இப்போ டைல்ஸ் சவுண்டு கட்டுச்சு. ஆமா டைல்ஸ் இழுத்த சவுண்டு கட்டுச்சு. இந்த இதுக்குள்ள தான் நிறைய நடக்கிறது கேள்விப்பட்டோம் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போக போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட நொறுங்குற சூண்டெல்லாம் வேறு இருக்குது. ஓ மை காட். ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் போய் ஏற்பாடு பண்ண போகிறோம். கேமரா ஓடி கட் பண்ணி போடணும்டா. வெறும் ஃப்ரேம் மட்டும் காமிச்சு என்னடா போயிடுச்சு. நாங்கள் வரோம்டா உள்ள. ரெக்கார்ட் ரெடிடா. சிறுவன் கூட நிறையா லேம்ப் லைட்ரா அந்த சதுரம் அது அடிச்சுக்க. சரி ஃபைனலி பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப லோக்கல் பீப்புள்ஸோட கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வர வேணாம்னு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இருக்குமா. அந்தலேருந்து எங்களுக்கு இன்னும் எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கலை. 1/2 hour மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்டிவிட்டி இருக்கிறத பார்த்தா இனிமேல் இங்கே வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த இடத்த வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா மணி என்ன 2:30 கரெக்டாக மணி 2:30க்கு நாங்கள் வந்து இப்போ ஒரு இதில் இருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் தானே அது. ரொம்ப வருஷமா அது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜே கிடையாது. இந்த காலேஜ் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிரு. அது பேசிக்கலாம். எல்லாரும் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எதுவும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு காலேஜாகவும், இந்த காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னொரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ் இந்த காலேஜுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் தான் ஆரம்பிச்சிச்சு. 19 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் தெரியல எனக்கு சரியா. இந்த காலேஜ் ஆரம்பித்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொரு காலேஜ் கட்டவும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஃபீஸாக இல்லை வேறு என்ன ரீசன்னால இங்கே வரதை குறைச்சிட்டா எல்லாருமே அந்த காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அதனால் இந்த காலேஜில் வந்துட்டு எதுவுமே நடக்குது. ஸோ இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் ஏதோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இங்கே வந்துட்டு ஒரு யார் சொல்லுவாங்க, இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவாங்கள்ல, பில்லி சுனியம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து பிளாக் மேஜிக் மட்டும்தான் பண்ணாங்க. ஆமாம், பிளாக் மேஜிக் பண்ணுவோம். அதை இந்த காலேஜுக்காக பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகும். மழை சவுண்டுமே, மழை கொஞ்சம் சின்னதாக மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் தேவையில்லாத சவுண்டெல்லாம் வருது. கடைசி வரைக்கும் எதுவுமே இன்னும் உருவம் பார்க்கல. சவுண்டு மட்டும் அப்பப்போ கேட்குது. ஆனால் எனக்கு அந்த சைடு மட்டும் யாரோ வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. அந்த காலேஜுக்கும் ஏதோ சம்திங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே அங்கே போக ஆரம்பிச்சோம். இங்கே பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு அந்த காலேஜுக்கு நல்லா வரவும் அந்த
அந்த பிளாக் மேஜிக் பண்ணாங்கல்ல, அவங்களேவும் என்ன பண்ணிட்டாங்க, சூனியத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதிகமாக சூனியம் பண்ணுறது அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு காவை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட கேர்ள்ஸ் ஹாஸ்டலுமே இங்கே இருக்கும் போல் இங்கே தங்கி படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை வந்துட்டு வசியப்படுத்தி காவு கொடுத்ததா சொன்னாங்க. காவு கொடுத்ததா வேறு சொல்கிறாங்க. காவு கொடுத்ததில் அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து அந்த கிளவியை அடிச்சே கொண்டிருக்காங்க. துன்புறுத்தி பயங்கரமாக என்னமோ சொல்லி நிறைய கதை வருது இதில். இதுதான் உண்மையான கதைன்னு நான் கேள்விப்பட வரைக்கும் எங்களுக்கு இந்த கதை. அதே மாதிரி இன்னொரு கதை என்னன்னா, அந்த கிளவியும் இந்த மேனேஜ்மெண்ட் சேர்ந்தேவும் நிறைய பொண்ணுங்களை காவு கொடுக்குறதா இல்லை. இதுதான் மெயின் கதைன்னு சொல்ல முடியாது. நிறைய கதை இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த கதை தான் தெரியும். 2014 கரெக்டாக அந்த கிட்டத்தட்ட நிறைய யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்குறப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அந்த ஓசோ பிளேட்டை வச்சு போர்டை வச்சு போர்டு இதெல்லாம் வச்சு பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அது சரி தெரியல. நான் இப்போதைக்கு 2 வந்து 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 அரை மணி நேரம் ஆயிருக்கும். நம்ம வந்து காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகி ½ hour மேலே. ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கரெக்டாக 11 மணிக்கு கிளம்புறப்போ ஸோ இங்கே காலேஜ் வரை கிட்டத்தட்ட எனக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி தான் உள்ள வந்திருக்கோம். இங்கே எப்பயும் நாங்கள் கேமரா ஒர்க் ஆகலை, ப்ளஸ் கேமரா ரெக்கார்ட் ஆகலை, அதனால தான் நாங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கோம். அது ஒன்று. அப்புறம் சுற்றி இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாருமே நம்ம வந்து பிளாக் பண்ணி நீங்கள் திருட வந்துட்டீங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சோன்னேவோ. ஸோ அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நாங்கள் வந்தோம். இங்கே வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பர்மிஷனோட வரணும் அப்படின்னா கரெக்டான ப்ராப்பரான பெர்மிஷனோட தான் நாங்கள் உள்ள வந்திருக்கோம். இனிமேல் வந்தீங்க சப்போஸ் இனிமேல் வந்து வேஸ்ட் தான். ஏன்னா ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல. இது வந்து பேக் பில்டிங். ஆக்சுவலி பார்த்தா இந்த பில்டிங்ல தான் நிறைய வந்து நடக்கிறதாக கேள்விப்பட்டோம் நாங்கள் எல்லாமே. அது முக்கியமான விஷயம். பிளாக் மேஜிக் பண்றாங்களே, அது வந்து இந்த பில்டிங் தான் பண்ணுவாங்களா. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஏதோ லெமன் மாதிரி ரேட்டில் பிளாக் மேஜிக் தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நிறைய பேர் இங்கே பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த பில்டிங் தான். ஸோ இதுக்கு பின்னாடி இந்த காலேஜ்ல வந்து 2 பொண்ணுங்களும் ஒரு பையனும் இறந்துருக்காங்க கேள்விப்பட்டோம். பையன் வேற சூசைட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்கு என்ன ரீசனுக்காக சூசைட் பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்து பிளாக் மேஜிக் மூலியமா கூட நீங்க சூசைட் பண்றது. அந்த சூனியக்கார பாட்டின்னு சொல்றோம்ல, அந்த பாட்டி இன்னமும் இங்கதான் ஆதியாவும் ஆத்மாவும் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இன்னும் அந்த உருவம் இங்கதான் இருக்குன்ற மாதிரி நாங்க அப்பப்போ நாங்க ஃபீல் பண்றோம். இங்க வந்துட்டு சவுண்டு மட்டும் எங்களுக்கு கேட்டுட்டு இன்னும் நாங்கள் கண்ணார பார்த்தா ஃபீலிங் இருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்பப்போ நாங்களும் கண்ணார டாஸ்க் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தெரியும். எதுனாலுமே வீடியோ ஃபர்ஸ்ட் மொதல் ஒரு வந்து இறங்கின பேவும் கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரை பார்த்தோம். மேலே உட்காந்துருக்கேன் 2 ஷேடோ மாதிரி ஷேடோஸ் பார்த்தோம். அது உண்மையா என்னன்னு தெரியல, ஆனால் ஷேடோஸ் மாதிரி இருக்கும். அதை நாங்கள் வீடியோவில் போடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மூவ் அங்கே எல்லாம் உள்ளே போகலாமா? இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா நாங்க இதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோரே பண்ண போறோம். எல்லா வீடியோலயுமே நீங்க இந்த ஒரு பில்டிங் பார்த்திருப்பீங்க. நமக்கு ½ hour தான் டைம். சோ இதுக்குள்ள நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணனும். சோ அதுல ஏதாவது கிளிக் ஆதான்னு பாப்போம் நமக்கு. ஓகேவா? லெட்ஸ் மூவ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப சீரியஸா போற மாதிரி இருக்கு. இங்க இதுக்குள்ள வரீங்க, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. மேல போகணும்டா. இடிஞ்சிருக்கு அந்த சைடு இடிஞ்சிருக்கு. இந்த சவுத்துக்குள்ள ஒரு ரூம் இருக்கு, வரிசை ஒரு ரூம். இப்ப எல்லாத்தையும் எடுத்து இப்ப பேசி பாருங்க. சும்மா எனக்கு ஒரு சின்ன டார்ச் லைட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஜம்முன்னு பெருசு. இதில் ஃப்ளாஷ் எங்க வருது? வெளியே வந்துட போதுரா. எங்கிட்ட வாடா, எங்கிட்ட வாடா. இதே மாதிரி இது ஒரு பில்டிங் மட்டும் தான். இது இன்னும் நிறைய இருக்கு உள்ள. ஒரு பில்டிங்கா ஒண்ணுமே இல்லை. சவுண்டு கேட்குறானா? தட்டுற சவுண்டு. வெளியே வர போவா
டேய் அப்படிதான்டா பேசணும். டேய் அதுக்குன்னு இப்படிலாம் பேசுறது. டேய் அதான் இந்த இடத்துல வேற யாராவது இருக்கீங்களா? இருந்தா ஏதாவது அறிகுறி கொடுக்க முடியுமா? இந்த அறிகுறில இருக்கிற காசு வந்து வேற பெருசா அவனை என்கிட்ட பின்னாடி போச்சுட்றாங்க. அப்படியே இருங்க. நீ அங்கேயே பேசுங்க. இங்க வேற யாராவது இருக்கீங்களா? இங்க ஒரு ஆள் இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. மண்டை ஹெட்டு மட்டும் தெரியுது. அதுக்கு மேலே ஜூம் போக மாட்டேங்குது. லாஸ்ட்ல தானே? டேய் அந்த லாஸ்ட்ல பாருங்க, ஹெட்டு மட்டும் தெரியுற மாதிரி இருக்கா லைட்டா. கட் அடிக்கிறது லைட்டா ஹெட்டு கீழே. சரி, நம்ம அங்கே வந்து அடுத்த பில்டிங் பார்ப்போம். பின்னாடி தான் பில்டிங் இருக்காங்க. லேட் ஆயிடுச்சு. 2:30 ஆயிடுச்சு. அதுக்கும் எனக்கு அங்கே தான் சவுண்ட் அதிகமாக கேட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் கேண்டில் ஒட்டி ஒன்று உட்காந்து டேய் சின்ன லைட் இருக்காடா. பழைய வீடியோவா? டேய் ஓப்பன்ல அடிக்க வேணாம்டாலே. ஜன்னல் கீழே காரணம் சவுண்டு கிளியரா கட்டுச்சு. ஜி எதுக்கு எப்படி ஓடி வரீங்க? இப்போ லேடி சவுண்டு கட்டுச்சு. கிளியராக கட்டுச்சு. டேய் இரு. டேய் அந்த வீடியோ இவங்களுக்கு காமிக்க வேணும். இந்த பில்டிங் ஆமா இந்த பில்டிங் சுந்தரு அந்த லைட் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு டார்ச் மட்டும் அடிங்க, எக்ஸ்ட்ரா அடிக்காதீங்க. ஆள் இருக்காங்க. டார்ச் கீழே அது வெள்ளை லைட் இருக்குல்ல, அது அப்பா தான் தெரிஞ்சிருக்கு. இல்லை அங்கே ரெண்டு நிற்கிற மாதிரி இருக்கு. இல்லை செடியில் வச்சு
டேய் இப்போ எனக்கு இந்த பக்கம் கிளியரா ஒரு பொண்ணு வயசு கேட்டுச்சு. டேய் இப்போ அப்படி லைட் அடிக்காத, ஃபுல்லா அடிக்காத. மூலையில பாரு, சின்ன லைட்டுங்க. மேல இருக்கு, மேல பாரு. மொட்டை மாடி இல்ல, அங்க கருக்குள்ள தெரிஞ்சுனே கரெக்டா இந்த திட்டுக்கு மேல இருந்து தெரியல. இப்போ நான் கரெக்டா பார்த்தேன். இந்த லாஸ்ட் ஜன்னல் ஜன்னல் இல்லனே, நான் மேல சொல்றேன். மேல இல்ல, மொட்டை மாடி சொல்றேன். நீ கத்துன இதெல்லாம் இது இந்த கத்து அங்க கேட்காது. மொட்டை மாடி சொல்றேனே, எட்டி பார்த்த மாதிரி இருக்கு. அங்க நீ அப்படி ஃபோக்கஸ் பண்ணு. டேய் சுந்தரு, ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே கூட ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ நீ அதை ஃபோக்கஸ் பண்ண. டேய் தெரிய மாட்டேங்குதா, எல்லாம் பிளாக்கா தான்டா தெரியுது. மேல போறா. இப்ப அதான்டா, ஆனா இதுல தெரிய மாட்டேங்குதுல கேமரால. கையை வரணும். கை தெரியுற மாதிரி இருக்கு. கை தெரியுற மாதிரி தெரியுதா ஜன்னல்ல? டேய் டேய் சுந்தரு, சுந்தரு, டேய் டேய் அப்படியே டக்குன்னு டார்ச்சரியா, டக்குன்னு டார்ச்சரி இல்லை. டேய் இப்போ பார்த்தோம்டா, நகட்ட மாதிரி இருந்துச்சுடா. இப்போ தெரியல, நகண்ட மாதிரி இருந்துச்சுடான்ற. இந்த சவுண்ட் இல்லை, இந்த கூட வேறு நடந்த மாதிரி சவுண்ட். கேமரா ஆஃப் பண்ண நிமிஷம். ரோட்டில் வரல. ஒரே ஒரு தடவை லைட் எல்லாம் ஆன் பண்ணுங்க, அப்படியே கிளம்புவோம். நேரம் இல்லை. இந்த இதை லேம்ப் லைட் ஆன் பண்ணு, லேம்ப் லைட் ஆன் பண்ணு. அங்கே பாருவே, அந்த டோர் மட்டும் ரொம்ப இதாக ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கல. அதே இந்த ரெண்டு டோருங்க குர்ரு நான் ஊழ இருக்கிற மாதிரி தானே. அதே அதே அது வந்து மயில் சவுண்டு இல்லை. பண்ணுறேன். ஏய் ஆமாப்பா. இரு சக்தி, அது நாங்கள் போனேன். அதே பார்த்துட்டேன். அது மட்டும் நீங்கள் பாருங்க, சக்தி இந்த ரூமை பார்த்தியா, அடைச்சிருக்கு. ஒரே ரூம் தான் இருக்கு, ஆனால் அடைச்சிருக்கு. ஒரு உங்கள் ராதானே, அது ரா போட்டுக்கல, தா போட்டுருக்குடா. அதுக்கு மேலே கிழிச்சிருக்கிறது தெரியலையா? ரா ஆமாண்டா, ராதா. உங்கள் தானா? என்ன தா, என்னத்தை தர? தா தா தரவே இல்லை.
பக்கத்தில் போய் பார்த்து டேய் வேணாம் வா ரிட்டர்ன் சக்தி வா அந்த பக்கம் போவோம். ரிஸ்க் எடுக்க வேணாம். எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஆமாம் வேணாம். இருக்கிற பிரச்சனை எந்த பிரச்சனை வரையா ஏய் வண்டி போகுது, ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை ஃபோன் வச்சுதான் இருக்கு, சிடி கவர் எல்லாமே ஃபோன் போடு. அதே நீங்கள் இல்லை சிம்பாலிக்காக சொல்கிறக்கா இது எழுதி போட்டு ஃபோன் லைட்டை யூஸ் பண்ணிக்கேன். நைட் டார்ச் கீழே பார்த்து நடக்குது. 1 நாள் போகும்போது டேய் மொத்தமாக இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. டேய் இதுக்கு மேலே போனால் ஓப்பன் ரொம்ப தெரியும்டா ஹைட்டுக்கு. ஆமாம் ரைட்டு லைட் அடிச்சோம்னா மொத்தமாக போயிடும். அந்த டாப்புக்கு போகணும். டேய் ஹைட்டு தெரியும் உனக்கு, லைட் ரொம்ப தெரியும். ஆல்ரெடி நீ ஆல்ரெடி டாப்பில் தான் இருக்கு. டேய் லைட் அடிக்க வேணாம்னு சொன்னது இருக்குது. சரி செல்லு லைட் வந்து அப்படி பின்னாடி வர ஃபோன் லைட் யூஸ் பண்ணிக்கோங்களா. காற்று சவுண்ட் வேறு ஒன்றும் இல்லை. எந்த பில்டிங்கில் இது நடந்துச்சா கடைசி வரைக்கும்? ஏதாவது ரூம் க்ளீனாக இருக்கும் பாருங்க. எல்லாமே கசகச உடச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னொரு விஷயம் இந்த காலேஜ் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே இரும்பு கதவு இரும்பு ஜன்னல் பார்க்கவே இல்லை. இரும்பவே கிடையாது, எல்லாத்தையும் உடச்சு இறங்கி போட்டாங்க. ஒன்றும் இல்லை ப்ளஸ் பார்த்துட்டு தான் ஒன்றும் இன்னும் நம்ம ஆலோசனை 2 கலாச்சாரம் சொன்னது எல்லாமே பொய். இந்த காலேஜை பற்றி சொன்னது பொய். அந்த கதவு ரூம் நம்பர் 2. ஏய் பாத்ரூமு டாய்லெட் அது ஏய் டார்ச் ஆன் பண்ணிக்க, குட்டி டார்ச்சா. டேய் வெளியடா ஓப்பன்டா. இதுக்குள்ள இல்லைடா வர கப்பு தான் அடிக்குது. சவுண்டு கிடச்சு லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. டேய் 3 மணி ஆச்சுடா. நான் பின்னாடியே வீடியோ எடுத்துட்டு வந்துருக்கேன்டா. வீடியோ பார்த்தது எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தட்டுப்படலை. கிட்டத்தட்ட இன்னும் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. டேய் சுந்தர், கிட்டத்தட்ட இந்த வீடு சொன்னது எல்லாமே கட்டுக்கதமாக தான் தெரியுது. சும்மா வெறும் ட்ராமா தான் தெரியுது இப்போ வரைக்கும். எங்களுக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். மேக்ஸிமம் இங்கே வந்தாச்சு. ஆக்சுவலாக உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து அப்போ சவுண்ட் நிறைய கேட்குது. நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது, நிறைய இது கேட்குது. இது வரைக்கும் ஒரு உருவம் கூட பார்த்தேன். இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அப்படி பார்த்தாலும் சின்ன சின்ன உருவங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குமா? கிட்டத்தட்ட எங்கள் உள்ள வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் உள்ள வந்து இது வரைக்கும் இன்னும் எது உருவமே பார்க்கல. பறவை மட்டும் நாங்கள் வந்து பறந்துகிட்டே இருக்கு. மற்றபடி வேறு உருவம் எதுவும் தென்படல ஃப்ரெண்ட்ஸ். பறப்பன்னு சொன்னாங்கடா.
பேபி இருக்கீங்க. சவுண்டு கிடைச்சி டக்குன்னு ஏப்பா சவுண்டு மட்டுமே விடுவீங்களா? நாய் கத்திக்கிட்டா ஆள் கீழே போடுங்க. இருக்கேன் பத்து ட்ரிகர் பண்ணுங்க. இருக்கேன் பத்து ட்ரிகர் பண்ணுங்க. ட்ரிகர் பண்ணுற நிலைமையில இருக்கான். மணியை பாரு, மீன்லேயே போச்சு. அவர் என்ன சொன்னார் ஃபாஸ்ட் அது அங்கே 2:30 வந்துடுவாங்க அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை எதுவும் தெரில. முடிஞ்சால் நாங்கள் என்ன கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை வேண்டாமா? நான் கிட்டத்தட்ட நாங்கள் 12 மணிக்கே வரேன். இல்லை இப்போ வந்து கரெக்டு தான். நம்ம வந்து கரெக்டாக தானே. ஆனால் எக்கச்சக்கமான நேரத்தில் பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் பார்த்தது வந்து நீ பார்த்ததோ நான் பார்த்ததோ கிட்டத்தட்ட வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ட்ராமா பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பேய் இருக்கா இல்லைங்கிறக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணுறதுக்கு வந்து அந்த லாஸ்ட்டுக்கு அந்த அந்த இடத்துல இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது அந்த ஒரு இது நிப்பாட்டியிருந்தாங்கல்ல. சூரியனை யாரும் இங்கே வந்து ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேபி அதனால கூட பேயை கட்டுப்படுத்திட்டாங்க போல. என்னன்னு தெரியல. அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதான் சார் அதை எடுத்து விட்டுருமா? செத்து போயிடோட என்ன நீட்டு பார்ப்போம்னே ட்ரிகர் ஆகுது இல்லையாண்டு குச்சி தாலி கட்டாக வந்திருக்காங்க. டும் 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 பிபி பின்னுக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த சைடு போகிறதுக்கு இவங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுது. எனக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் இருக்க வர விரும்பல. நிறைய போகலாம். போகிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கொடுத்துருக்க டைம் அவ்வளோதான். இந்த ஒரு 1 hour தான் கொடுத்தாங்க. நாங்கள் இப்போயே 2 hour ஆகி போச்சு. இப்போயே ஆள் வந்துடுவாங்களா என்னன்னு தெரியல. சரி, இது லைட் அடிக்காதடா. மேபி கதவுக்காக ஆடி அந்த கதவு இப்போ யாரும் நடந்த மாதிரி தான் தண்ணி விழுவும் தெரியுமா? ஒரு சொட்டா அந்த சொட்டு கிட்ட எப்படி கீழே போமா? இல்லை சுந்தரு கீழே இருமா. கீழே இருந்தீங்க. இப்படி போங்கடா அப்படின்னா அதை சுற்றி லைட்டு ஃபோன் லைட் டேய், நீ ஆஃப் பண்ணுற லைட்டை. நீ ஆஃப் பண்ணுற லைட்டை. செல் லைட் ஆஃப் பண்ணுற. டேய், இங்கே பாடுறா. டேய், சோறே ஆக்கியிருக்காடா. டேய், எங்கிட்டா இருக்கு பாதை? எங்கே இருக்குடா? சுந்தர லைட்டு இது ஆஃப் பண்ணுறா. ஆள் அங்கே எனக்கு ரொம்ப நடமாடா இருக்குடா. எந்திரிச்சிட்டாங்க வண்டியெல்லாம் போகுதுடா. டே வாடா. இப்போ தாண்டா வண்டி நின்றுச்சு. வாடா.
அது அங்கிட்டு இருக்கு. எனக்கு அதான்டா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன கேப்சர் தான் பண்ண முடியல. நடந்து வர சவுண்டே பெரிய சவுண்டாக இருக்கு. ஒன்றுமே இல்லை. இல்லை அது தரா சூம்பு ஏய் என்னமோ உட்காந்துருக்க உட்காந்துருக்க மாதிரி இருக்குடா. இந்த கீழே 2 இது கேப்பில் நடுவில் பாரு சென்ட்ரா. ஏய் பழக மாதிரி தெரியல. வேற ஏதாவது உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. வாய்ஸ்லாம் வருது. இங்கே வந்தோடனே சொல்லி பிடிச்சிருச்சோம். ஓ இது ஃபுல்லாக இந்த இது எதுவும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நினைக்கிறேன். ஆமாம் இதே அது மாதிரி இது எடுத்தாச்சு. இதுவும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். சரி கேர்ள்ஸ் வச்சுன்னா இதில் தானே அந்த இது வெளிச்சம் நீ சொன்னது. ஒரு வீடியோவில் மேலேருந்து தவுங்க மேலே தவறு வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஸோ நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் சவுண்டு மட்டும் தான் கேட்டிருக்கோம் தவிர உருவத்தை நம்ம பார்க்கல. உங்களுக்கு இந்த சவுண்ட் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி கேட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப மைனூட்டாக தான் கேட்டுச்சு எங்களுக்கு. என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதான் பெரிய பிரச்சனை. ஃபோன் மைக்கில் கேட்டிருந்தா மட்டும்தான் அவங்களால கேட்டிருக்க முடியும். இதோட பாக்ஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி வேற ஏதாவது ஹாண்டட் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து இது ஹாண்டட் பிளேஸ் மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். பட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. இதை வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இதோட கடையை சாத்திட்டோம். அதே மாதிரி வேற ஏதாவது ஹாண்டட் பிளேஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட இன்னும் நல்ல லைக் யார் நீங்கள் பண்ணுறீங்களா? போய் எல்லாரும் இருக்கையா அதுக்கு நானாக சொல்ல முடியும். லைக் நீங்க தான் மேன் சொல்லணும். அப்புறம் அவங்களே பண்ணுவாங்கல்ல. அதே லைக் பண்ணா பிடிச்சிருந்தா தானே லைக் பண்ண சொல்ல முடியும். ஓகே சொல்லிடுவாங்க. ஓகே தேங்க்யூ. நன்றி. பிடிச்சிடலாம்.